இந்த யாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் சுக்கிரன் மற்றும் சூரியன், துலாத்தில் கேது மற்றும் புதன், மீனத்தில் வக்கிரசனி. வடக்கு ராசியில் குரு பிளஸ் சனி சேர்க்கையும், கிழக்கு ராசியில் ராகு பிளஸ் செவ்வாய் சேர்க்கையும், தெற்கு ராசியில் சூரியன் பிளஸ் சுக்கிரன் சேர்க்கையும், மேற்கு ராசியில் சந்திரன் பிளஸ் கேது பிளஸ் புதன் சேர்க்கையும் இருக்கின்றது. இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகத்தில் புதன் பிளஸ் கேது பிளஸ் சந்திரன் ஆகியவற்றின் சேர்க்கை உள்ளது. செவ்வாய்க்கு ராகு கடும் எதிரி. புதனுடன் சுக்கிரன் இடமாறியுள்ளது. இதன் காரணத்தினால் இவர் பெண்களுடன் தற்செயலாக நட்பு கொண்டிருப்பார். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். வக்ரசனி கும்பமான மேற்கு திசையிலிருந்து அதே மேற்கு திசையில் உள்ள புதன் பிளஸ் கேது பிளஸ் சந்திரன் சேர்க்கையோடு இணைந்துள்ளது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சனிக்கு 5ல் குரு இருக்கின்றார். இவர் கடவுள் பக்தி நிறைந்த ஒருவர் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் வக்ரசனி, ரிஷபத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது புதன் மற்றும் செவ்வாய், கன்னியில் சூரியன், துலாத்தில் சுக்கிரன் மற்றும் குரு, கும்பத்தில் ராகு. வடக்கு ராசியில் எந்த கிரகமும் இல்லை. கிழக்கு ராசியில் சனி பிளஸ் செவ்வாய் பிளஸ் புதன் பிளஸ் கேது இருக்கின்றனர். தெற்கு ராசியில் சந்திரன் பிளஸ் சூரியன் சேர்க்கை இருக்கின்றது. மேற்கு ராசியில் குரு பிளஸ் சுக்கிரன் பிளஸ் ராகு சேர்க்கை இருக்கின்றது. இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகத்தில் சனிக்கடுத்து தெற்கில் சந்திரன் இருக்கின்றார். அவர் பழச்சாறுகள் எசன்ஸ் பொருட்களை குறிக்கின்றார். அதற்கடுத்து மேற்கு ராசியில் குரு பிளஸ் சுக்கிரன் பிளஸ் ராகு சேர்க்கை இருக்கின்றது. இது இவரது வாழ்வாதாரம் சமையல் பொருட்களோடு சம்பந்தப்படுகிறது. கன்னி ராசியில் சூரியன் தனித்திருப்பதால் அவர் ஆற்றல் இல்லாதவராகின்றார். சுக்கிரன் மனைவியை குறிக்கின்றார். அவர் குருவோடு இருக்கின்றார். சுக்கிரன் பிளஸ் குரு சேர்க்கை. அடுத்து சனி பிளஸ் செவ்வாய் பிளஸ் புதன் பிளஸ் கேது சேர்க்கை கிழக்கில் அமைகிறது. புதனும் சூரியனும் இடமாறி இருக்கின்றனர். இதன் மூலம் இவரது மனைவிக்கு அரசாங்கத்தின் மூலம் நல்ல வேலை கிடைக்கும் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் சந்திரன் மற்றும் சனி, மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் கேது மற்றும் புதன், கன்னியில் குரு, விருச்சிகத்தில் செவ்வாய், கும்பத்தில் ராகு. வடக்கில் சூரியன் பிளஸ் செவ்வாய் சேர்க்கை, கிழக்கில் சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் புதன் பிளஸ் கேது சேர்க்கை, தெற்கில் குரு மட்டும் இருக்கின்றார். மேற்கில் சுக்கிரன் பிளஸ் ராகு சேர்க்கை. இந்த ஜாதகத்தில் சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் புதன் பிளஸ் கேதுவின் சேர்க்கை கிழக்கில் அமைகிறது. ஜாதகர் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பார் என்று சொல்லலாம். பொதுவாக தந்தையை குறிப்பவர் சூரியன். அவர் வடக்கில் இருக்கின்றார். அவருக்கு பின்னால் மேற்கில் சுக்கிரன் இருக்கின்றார். கிழக்கில் சூரியனுக்கு முன் பக்கத்தில் புதன் பிளஸ் கேது சேர்க்கை இருக்கின்றது. இது தந்தைக்கு 2 மனைவிகள் இருப்பதை குறிக்கின்றது. சுக்கிரனுக்கு ராகு சேர்க்கை இருக்கிறது. இவர்களுக்கு 2ல் வடக்கில் நெருப்பு கிரகங்களான சூரியன் மற்றும் செவ்வாயும் இருக்கின்றன. முதல் மனைவி தற்செயலாக இறந்து விடுகின்றார் என்பதை இது குறிக்கிறது. சூரியனுக்கு 2ல் புதன் பிளஸ் கேது சேர்க்கை. இது 2ஆம் மனைவி மலர்ச்சியான தன்மை கொண்டவர் என்பதை காட்டுகிறது. சனி ஜாதகரின் மூத்த சகோதரத்தை குறிக்கின்றது. இங்கு சனி சந்திரனோடு சேர்ந்திருக்கின்றார். தொலைதூர இடத்தில் அவர் இருப்பதை குறித்து காட்டுகிறது. அரச ராசியான சிம்மத்தில் புதன் பிளஸ் கேது சேர்க்கை. சனிக்கு 5ல் இந்த சேர்க்கை அமைகிறது. சனிக்கு அடுத்து குருவும், அதுவே புதன் பிளஸ் கேது சேர்க்கைக்கு அடுத்து குருவுமாக அமைகிறது. அவரது மூத்த சகோதரர் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருப்பதை இந்த அமைப்பு காட்டுகிறது. புதன் இளைய சகோதரனாக கருதப்படுகிறது. புதன் பிளஸ் கேது இந்த சேர்க்கைக்கு 2வது இடத்தில் குரு இருப்பது இளைய சகோதரரும் ஒரு வழக்கறிஞர் அல்லது ஜோதிடர் என்பதை குறிக்கிறது. சுக்கிரன் மனைவியை குறிப்பவர். சுக்கிரன் பிளஸ் ராகு சேர்க்கைக்கு 3ல் புதன் பிளஸ் கேது சேர்க்கை. இந்த அமைப்பு அவருக்கு மனைவியாக ஒரு விதவை பெண் அமைவார் என்பதை காட்டுகிறது. புதன் பிளஸ் கேது சேர்க்கைக்கு குருவிற்கு
அதாவது புதன் பிளஸ் கேது சேர்க்கை. குருவிற்கு 12 இருக்கிற அதே நேரம் புதன் பிளஸ் கேது சேர்க்கைக்கு 9 சனி பிளஸ் சந்திரன் சேர்க்கை இருக்கின்றது. இது ஜாதகரின் முந்தைய ஜென்மத்தில் ஒரு விவசாய நிலத்துக்கு அருகில் ஒரு பெண்ணை கொன்றதை காட்டுகின்றது. அதாவது கொலை செய்ததை காட்டுகிறது. வாழ்க்கையில் குறைந்தபட்ச அளவில் முன்னேற்றத்தை காணுகின்றார். 74 வயது வரை வாழ்க்கையை அனுபவிக்கின்றார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். ரிஷபத்தில் வக்கிர சனி, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன் மற்றும் குரு, தனுசில் சூரியன், மகரத்தில் ராகு மற்றும் சுக்கிரன், மீனத்தில் செவ்வாய். வடக்கு ராசியில் செவ்வாய் பிளஸ் கேது பிளஸ் குரு பிளஸ் புதன் சேர்க்கை. கிழக்கு ராசியில் சூரியன் தனித்திருக்கின்றார். தெற்கு ராசியில் வக்கிர சனி பிளஸ் சுக்கிரன் பிளஸ் ராகு சேர்க்கை. மேற்கு ராசியில் சந்திரன் மட்டும் இருக்கின்றார். மேலே கூறப்பட்ட ஆணுடைய மனைவியின் ஜாதகம். அதாவது இந்த மனைவிக்கு அவர் 2வது கணவர். சனி வக்கிரமாகி பின் ராசியோடு தொடர்படுகிறது. அதுவே செவ்வாய்க்கு 2ஆம் வீடாக அமைகிறது. அடுத்து சந்திரனுக்கு 2இல் கேது அமைகிறது. அதுவே சனிக்கு 2இல் சந்திரனும் 3இல் கேதுவுமாக அமைகிறது. அதாவது எதிரி கிரகங்கள் சனிக்கு முன்னும் பின்னுமாக அமைகிறது. இந்த அமைப்பானது அவளுக்கு குறைந்தபட்ச சந்தோஷத்தையும் நிதி அமைப்பையும் கொடுக்கின்றது. இங்கு கணவனை குறிக்கும் செவ்வாய்க்கு இருபுறமும் கிரகங்கள் இல்லை. இந்த அமைப்பானது கணவரின் ஆயுள் காலத்தை குறைக்கிறது என்று சொல்லலாம். சனிக்கு 2ஆம் வணிக வீட்டில் சந்திரனும் 3இல் கேதுவும் இருக்கின்றனர். இந்த அமைப்பு 2வது கணவரை குறிக்கின்றது. இந்த நபருக்கு குறைந்த செழிப்பை கொடுக்கிறது. இங்கு குருவோடு புதன் சேர்ந்திருப்பதும் இதற்கு நேர்களில் சனி இருப்பதும் அவளை காதல் திருமணத்திற்கு தூண்டியது. சனி சுக்கிரனோடு இங்கு இடமாறி இருக்கின்றனர். இது 2வது கணவரை குறிக்கிறது. சனிக்கு 2இல் மேற்கு ராசியில் சந்திரன் இருக்கின்றார். சுக்கிரன் தெற்கிலும் சந்திரன் மேற்கிலும் இருப்பது இவரது வாழ்வாதாரம் சமையல் பொருட்களோடு தொடர்படுகின்றது என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் சனி, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன், சிம்மத்தில் ராகு மற்றும் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் கேது, மீனத்தில் குரு. வடக்கு ராசியில் குரு பிளஸ் சூரியன் பிளஸ் சுக்கிரனும், கிழக்கு ராசியில் சனி பிளஸ் புதன் பிளஸ் ராகுவும், தெற்கு ராசியில் சந்திரனும், மேற்கு ராசியில் செவ்வாய் பிளஸ் கேதுவும் இருக்கின்றனர். இது ஒரு பெண் ஜாதகம். ஜாதகத்தில் குரு பிளஸ் சூரியன் பிளஸ் சுக்கிரன் சேர்க்கை காணப்படுகிறது. அதாவது சுக்கிரனை நாங்கள் இங்கு பெண்ணுக்கு ஜீவகாரகனாக எடுக்கின்றோம். அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா குரு பிளஸ் சூரியனோடு சேர்ந்திருக்கின்றது. எனவே மரியாதைக்குரிய ஒரு பெண், நன்கு படித்த ஒரு அதிர்ஷ்டசாலி என்று சொல்லலாம். புத்திசாலித்தனம் இருக்கும். சனி பிளஸ் புதன் பிளஸ் ராகு சேர்க்கை கிழக்கில் இருப்பதால் நன்கு படித்த ஒரு பெண். சிறிதளவு முயற்சி செய்தாலும் அது அவளுக்கு வெற்றியை கொடுக்கும். ராகு கிழக்கில் இருக்கின்றார். சூரியன் பிளஸ் சுக்கிரன் வடக்கில் இருக்கின்றனர். ஆரோக்கியத்தில் சில மாறுபாடுகள் காணப்படும். கேது 2இல் உள்ளது மற்றும் குரு சந்திரனுக்கு 3இல் உள்ளது. தாய் ஒரு ஆன்மீக ஆசிரியராக இருப்பார் என்பதை குறிக்கின்றது. குருவிற்கு 5இல் சூரியன் பிளஸ் சுக்கிரன் இருப்பதால் இந்த ஜாதகியின் பெற்றோருக்கு சொந்தமாக வீடு இருக்கும் என்று சொல்லலாம். இவள் 21 தொடக்கம் 22 வயது வரை கல்வியில் முன்னேறுகின்றார். 23 வயதில் இந்த பெண் திருமணம் செய்து கொள்கின்றார். பொறியியல் தொடர்பான தனது கல்வியில் நிபுணத்துவம் பெற்றவர் என்று சொல்லலாம். கிழக்கு திசையில் இருந்து கணவர் வருகின்றார். ஆனால் அவர் மேற்கு திசையில் இருக்கின்றார். நீதித்துறையோடு சம்பந்தப்படுகின்றார். 26 வயதிலிருந்து இந்த பெண் நன்றாக முன்னேறுகின்றார். மேலும் ஒரு தொழிலும் இவளுக்கு இருக்கும் என்றும் சொல்லலாம். இயந்திர சந்தைப்படுத்தலோடு இவ்வளவு தொழில் சம்பந்தப்படுகிறது என்று சொல்லலாம். 32 வயதுக்கு பிறகு தொழிலில் போதுமான முன்னேற்றம் இருக்கும். அவள் மேலும் தொழிலில் உயர்நிலையை பெறுகின்றாள் என்று சொல்லலாம். 43 தொடக்கம் 44 வயதில் அவளுடைய பெற்றோர் உடல்நலக்குறைவு போன்ற பல சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள். 46 தொடக்கம் 50 வயது அந்த காலப்பகுதியில் செழுமை செல்வத்தை பெறுகின்றார். சுக்கிரனுக்கு 2இல் 2 கிரகங்கள் இருக்கின்றன. இவளுக்கு 2 குழந்தைகள் இருக்கும். 68 தொடக்கம் 69 வயது வரை வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்கின்றாள் என்று சொல்லலாம்.